ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இது வரைக்கும் நம்ம எத்தனை முடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா 15 டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்ம பார்க்க போகிற 16வது டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது நமக்கு எப்போ நடந்த எக்ஸாம் அப்படின்னாக்கா 26/12/2022 அன்னைக்கு நடந்த எக்ஸாம் தான். ஸோ இது தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதனால் இதில் நமக்கு சிலபஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு தமிழுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் நமக்கு ஜிஎஸில் யூனிட் நம்பர் 6க்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா யூனிட் 6 என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டட் நமக்கு நம்ம தமிழ் புக்குமே கவர் ஆகும். அதனால் இந்த 100 கொஸ்டினுமே நீங்கள் எல்லாத்தையுமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். 100 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நீங்கள் என்ன ஏதுன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது? நேமிநாதம். சின்னூல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்ற இலக்கண நூல் எது அப்படின்னாக்கா நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலாரை பாரதியார் போற்றினார். ஓகேங்களா? வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியார் போற்றியிருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்க. காலம் காட்டுகின்ற இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருகின்ற பெயரெச்சமானது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஓகேங்களா? இது நமக்கு என்ன அப்படின்னாக்கா வினைத்தொகை. ஏன் அப்படின்னாக்கா இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் இப்போது படர்கொடி அப்படின்னு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். படர்கொடி. ஓகேங்களா? ஸோ படர்கொடி அப்படின்ற இதை நம்ம 3 காலத்துக்கும் பொருந்தும். படர்ந்த கொடி. ஓகேங்களா? படர்ந்த கொடி. ஸோ இங்கே பெயரெச்ச விகுதின்னா என்ன சொல்கிறாங்க? பெயரெச்ச விகுதினால என்னது? ஆ. ஓகேங்களா? ஸோ ஆ அப்படின்ற பெயரெச்ச விகுதியும் காலம் காட்டும் இடைநிலை. ஸோ காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இறந்த காலத்துக்கு இத்து இட்டு இரு இன்னு சொல்லியிருக்கேனா? இத்து இட்டு இரு இன்னு காலம் காட்டும் இடைநிலை சொல்லியிருக்கேன். அடுத்தது நிகழ்காலம் அப்படின்னாக்கா கிறு கின்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எதிர்காலம் அப்படின்னாலே இப்பு இவ்வு இம்மு கூட வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு எதிர்காலத்துக்கான இடைநிலை. அப்போது இந்த காலம் காட்டும் இடைநிலை நமக்கு மறைந்து வரும். இப்போது இங்கே பாருங்கள், படர்கொடி இது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னாக்கா வினைத்தொகை. ஸோ படர்ந்த ஆ என்ற பெயரெச்ச விகுதியும் ஓகேங்களா இத்து அப்படின்ற இறந்த கால இடைநிலையும் மறைந்து வந்துள்ளது. அடுத்தது படர்கின்ற. ஓகேங்களா? ஸோ இது படர்ந்த அப்படின்ற இறந்த காலத்திற்கும் அதுவே படர்கின்ற அப்படின்னாக்கா படர்கின்ற கின்ற ஆ என்ற பெயரெச்ச விகுதியும் கின்று அப்படின்ற நிகழ்கால இடைநிலையும் நமக்கு மறைந்து வந்துள்ளது. கரெக்டுங்களா? ஓகே. அதே போல் ஃப்யூச்சர் சொல்லலாம். படரும் கொடி அப்படின்னு சொல்லலாமா? படரும் கொடி. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சருக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது காலம் காட்டுகின்ற இடைநிலையும் ஆ என்ற பெயரெச்ச விகுதியும் நமக்கு என்னவாக இருக்கும்? மறைந்து வருகின்ற பெயரெச்சம் தான் என்ன சொல்லுவாங்க? வினைத்தொகையாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வெறி ஈ என்பது எந்த வகையான அளபடை ஆகும்? ஈல முடிந்தாலே அது சொல்லிசை அளபடை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்படின்றது தனித்து உண்ணாமைன்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது என்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, அடுத்தது கலைஞர் மு கருணாநிதி. ஓகேங்களா? இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான வினா எது கரெக்டாக இருக்கும்? ஸோ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4 யாவர்? திருவிக்கா, அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி. ஓகேங்களா? அப்போ இதுதான் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னு ஒரு உணர்ச்சியோட
ஒரு உணர்ச்சிக்கான சிம்பலில் வந்து இங்கே வந்துருச்சுனாலே அது என்னது, ஒரு உணர்ச்சி தொடர் ஆகும். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? ஸோ செய்வினை வாக்கியம் இப்போ பாருங்கள், செய்வினை வாக்கியம்னாலே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ என்பது வெளிப்படையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், இதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ வெளிப்படையாக வந்தாக்கா அது என்ன வாக்கியம், செய்வினை வாக்கியம். இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த குறட்பாவில் அமைந்துள்ள அடி மோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ மோனை அப்படின்னாக்கா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அவங்க என்ன கேட்குறாங்க, அடி மோனை. அடி அப்படின்னாக்கா இது ஒரு அடி, இது ஒரு அடி. ஓகேங்களா? அப்போ இந்த அடியில் மோனை என்னது, முதல் எழுத்து ஒன்றி வரணும். அப்போ இன்மையின் அப்படின்ற ஈயும் இன்மையே அதில் உள்ள ஈயும் நமக்கு கரெக்டாக இருக்குங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதா எழுந்த உயர் எண்ணம் எல்லாம். இதில் இயைபு அமைந்த சொற்கள் யாது? ஸோ இயைபுனா நான் என்ன சொல்லியிருக்கேன், கடைசி எழுத்தோ அல்லது வார்த்தையோ நமக்கு ஒன்றி வந்துச்சுனால் அது இயைபு எனப்படும். இங்கே பாருங்கள், இங்கே துணர்வதற்கும் இங்கே எண்ணம் எல்லாம் அப்படின்னு முடிஞ்சிருக்குங்களா? அப்போ இதில் இயைபு அப்படின்னாக்கா என்ன வரும், உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. தீ ஒழுக்கம் காணல் நீர் போன்றது, பொருத்தமான பொருள் யாது? ஸோ காணல் நீர் அப்படின்னாக்கா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடையும் திறந்த வெள்ளம் போல அமைந்தது. ஸோ இது வந்து எது கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான சீரான பேச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருந்தா சொல்லை தேர்க. ஓதல், படா, கொடுப்பதும், விளக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா உயிரலபடை. ஓகேங்களா? என்ன நடந்திருக்கு, உயிரலபடை சொற்கள் அப்படின்றது பொருந்தி வந்துள்ளது. இதில் பொருந்தாதது அப்படின்னாக்கா இந்த விளக்கு அப்படின்றது பொருந்தாதது. அளபடைனா என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஒரு எழுத்தானது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அளபடைன்னு சொல்லுவோம். இப்போது ஓதல், இந்த ஓ அப்படின்றது என்ன ஆகுது, அதுக்கு இனமான ஓ என்ற குறில் எழுத்துடன் சேர்ந்து நமக்கு வந்து ஒலிக்கின்றது. படா, ஆ அப்படின்ற எழுத்தானது அதற்கு இனமான குறில் எழுத்தான ஆ என்ற எழுத்துடன் வந்து நமக்கு வந்து ஒலிக்கின்றது. கெடுப்பதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஊ என்ற நெடிலானது அதனுடைய இனமான குறில் ஊவுடன் அந்த ஊ ஓசையுடன் சேர்ந்து ஒலிக்கின்றது. கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து உயிரிழபடியாகும். அப்போ இதில் பொருந்தாதுனாக்கா இதுதான் பொருந்தாது. ஆப்ஷன் சி. மெல்ல பாயும் தண்ணீரானது கல்லையும் கரைக்கும். இந்த பழமொழியின் பொருள் யாது? எது கரெக்டாக இருக்கும், தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். இதுதான் நமக்கு சரியானதாக பொருந்தும். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை அப்படின்றது எதை குறிக்கின்றது, வினையாளனையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று வந்து கேட்குறாங்க. ஸோ வளர்த்தல் அல்லுல முடிஞ்சால் அது தொழிற்பெயர். அடுத்தது வளர்ந்து ஊழ முடிஞ்சால் அது வினையச்சம். வளர்த்தார் அந்த வினையானது முற்று பெற்று விட்டது. ஸோ இதுதான் நமக்கு முற்று பெற்று. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. வந்தனன் இந்த சொல்லுடைய வேர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ வா என்பது தான் இதோடைய வேர்ச்சொல்லாக இருக்கும். ஓகேங்களா? பரப்பு மீன் இந்த சொல்லின் வினை அடியை தேர்ந்தெடு. வினை அடி அப்படின்னாக்கா இதில் வந்து என்ன வினை இருக்குது, பரப்பு அப்படின்ற ஒரு வினை இருக்குது. அப்போ ஆன்சர் பரப்பு. தென்னன் இது எவ்வகை பெயர்ச்சொல் ஆகும்? ஆன்சர் இடப்பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது ஒரு கால பெயராகும். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எது? ஸ்ரீரங்கம், திருவரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார் அப்படின்னாக்கா பெரியாழ்வார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சிலபஸில் வந்து ஆழ்வார்கள் பற்றி நமக்கு வந்து டாபிக் கிடையாது, பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் இலக்கியத்தில் முதலாக வந்து தாலாட்டு பாடின யாருனாக்கா பெரியாழ்வார் தான்.
மேபி வந்து யூனிட் 6ல் நமக்கு வந்து கவராக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றப்ப இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடியாக பாடிய புலவர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். ஓகேங்களா? சிவனுக்கும் வாழைப்பழத்திற்கும் சிலையடியாக வந்து பாடியிருப்பார் யார் அப்படின்னாக்கா அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழில் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் அப்படின்ற மாதிரி பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் சொல்கிறது யார் அப்படின்னாக்கா வீமன் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அண்ணன் வந்து தர்மன். ஓகேங்களா? ஸோ தர்மனுடைய அண்ணனுடைய கையை வந்து நம்ம எரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆன்சர் வீமன். சரியான இணை தேர்வு செய்க. ஸோ நவ்வி மான் என்பது சரியானது. புனல் அப்படின்னாக்கா நீர். ஓகேங்களா? புனல்னா நீர் அப்படின்னு சொல்லலாம். முகில்னா மேகம், முகில் மேகம். உகுதல் அப்படின்னா சொரிதல். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நவ்வி மான் என்பது சரியானது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை எது? தூது. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எது? ஸோ சேர சோழ பாண்டியர்லாம் நமக்கு வந்து யூனிட் 6ல் வந்து நமக்கு வந்து கவர் ஆவாங்க. அதனால் இவங்களை பற்றிலாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, யார் எந்த நாட்டை சொல்லுவோம் அப்படின்னாக்கா சேரருடைய நாடு தான் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்போ சோழ நாடு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நல்யானை கோக்கிள்ளி நாடு. ஓகேங்களா? சோழ நாடு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நல்யானை கோக்கிள்ளி நாடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது நமக்கு சோழ நாடு. ஓகேங்களா? அப்போ பாண்டிய நாடு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நகைமுத்த வெண்குடையான் நாடு. நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படின்னாக்கா அது பாண்டிய நாட்டை சொல்லுவோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னாக்கா சேர நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு அப்படின்னாக்கா சோழ நாடு, நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படின்னாக்கா பாண்டிய நாடு. இது நமக்கு எங்கே இருக்கும்? 9th நியூ தமிழ் புக்கு. ஓகேங்களா? 9th நியூ தமிழ் புக்கில் முத்தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அதில் தான் வந்து நமக்கு இந்த கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திருவந்தத்தில் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? முதல் 1000. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் யார்? சேக்கிழார். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் அப்படின்றதுக்கான பொருள் என்ன கேட்குறாங்க? தீன் அப்படின்னாக்கா மார்க்கம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவள்ளுவை காண்டம் என்ற 3 காண்டங்கள் இடம்பெற்ற நூல் இது திருவிளையாடல் புராணம். ஓகேங்களா? ஸோ திருவிளையாடல் புராணத்தில் 3 காண்டம் இருக்குது. அவை மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவள்ளுவை காண்டம். ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் வந்து எத்தனை காண்டம் இருக்குது? 3 காண்டம் இருக்குது. அவை புகார் காண்டம், மதுரை காண்டம், புகார், மதுரை, வஞ்சி அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? ஓகே. அடுத்தது கம்பராமாயணத்தில் வந்து எத்தனை காண்டம் உள்ளது? 6 காண்டம் உள்ளது. ஓகேங்களா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் சொல்லிட்டு நமக்கு மொத்தம் 6 காண்டம் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. கோவலன் தன் தீதி இழல் என்று யாரை குறிப்பிடுகிறார்? மாதவியை குறிப்பிடுகின்றார். உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதியானது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னாக்கா உரைப்பாட்டு மடைனா எதை சொல்லுவோம்? சிலப்பதிகாரம். அப்போ இளங்கோவடிகளுடைய நூல் தான் அது. உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் முறையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது அப்படின்னாக்கா அறம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அறத்தை பற்றி தான் மணிமேகலை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். சரியான இணையை தெரிவு செய்க. ஸோ துகிர்னா துணியா அப்படின்னாக்கா கிடையாது. ஓகேங்களா? ஸோ துகிர் அப்படின்னாக்கா என்னது? பவளம். ஓகேங்களா? கிழினா தான் துணி. ஓகேங்களா? ஸோ நொடை விலை என்பது சரியானது. ஓகேங்களா? ஸோ மறு அப்படின்னாக்கா குற்றம். ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குனாக்கா நொடை விலை என்பது சரியாக உள்ளது. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? பேரண்டத்துடைய தோற்றம் பற்றி சொல்கிற சங்க இலக்கியம் எது அப்படின்னாக்கா பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னாக்கா பரிபாடல்.
10 நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னாக்கா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? ஸோ முல்லைப்பாட்டு 103 அடிகள் கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு யூனிட் 6ல் கவர் ஆகும். ஓகேங்களா? ஜிஎஸ் டாப்பிக்கில் யூனிட் 6ல் இந்த டாபிக் கண்டிப்பாக கவர் ஆகும். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னாக்கா முல்லைப்பாட்டு தான். ஓகேங்களா? அப்போ அதிகமான அடிகள் கொண்டது எது? 10 பாட்டில் அதிகமான அடிகள் கொண்ட நூல் எது? இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ஆஃபீஸர். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம்தான். குகப்படலம் வந்து கங்கை படலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். கம்பராமாயணத்தில் ஹனுமனுடைய தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்குகின்ற காண்டம் எது அப்படின்னாக்கா சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தில் எத்தனாவது காண்டம் அப்படின்னாக்கா 5வது காண்டம். ஓகேங்களா? ஸோ எத்தனாவது காண்டம்? 5வது காண்டம். ஏன்னா பாலகாண்டம், அடுத்தது அயோத்தியா காண்டம், அடுத்தது ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் சொல்லிட்டு மொத்தம் நமக்கு 6 காண்டம் இருக்கும். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி என்பது ஒரு 17 கீழ்கணக்கு நூல்களுள் அடங்கும். இது நமக்கு மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற ஒரு நூலாகும். ஓகேங்களா? இது அருமருந்துகளை கொண்டது. அவை ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற 6 மருந்து பொருட்களால் ஆனதான் ஏலாதி. ஏலாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியரான காரியாசனம் இந்த கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார். இவர் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஏலாதி 81 வெண்பாக்கள் கொண்டது. ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் அப்படின்னாக்கா திரிகடுகம், ஏலாதி. ஓகேங்களா? ஸோ திரிகடுகம், ஏலாதி, அடுத்தது இன்னொரு நூல் என்ன? சிறுபஞ்ச மூலம். இது 3மே நமக்கு மருந்தின் பெயரால் அமைந்த நூல்களாகும். ஸோ திரிகடுகம் அப்படின்னாக்கா வெறும் சுக்கு, மிளகு, திப்பிலி வரும். ஏலாதினாக்கா இந்த சுக்கு, மிளகு, திப்பிலியோட ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ சேர்த்து நமக்கு அருமருந்து பொருட்களால் ஆனது தான் ஏலாதி. அப்போ திரிகடுகம் 3 மருந்து பொருட்கள், ஏலாதி 6 மருந்து பொருட்கள். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னாக்கா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்ற 5 மருந்து பொருட்களால் ஆனதுன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது திரிகடுகம் 100 வெண்பாக்கள் கொண்டது. ஏலாதி 81 வெண்பாக்கள். சிறுபஞ்ச மூலம் கடவுள் வாழ்த்து சேர்த்து 97 வெண்பாக்கள் கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னாக்கா 96 வெண்பாக்கள் கொண்டது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. இந்த திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் ரிலேட்டடாக நான் எல்லா இம்பார்ட்டண்ட்டும் நான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லேயும் சொல்லிட்டு தான் வரேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மூதுரை. இதை யார் பாடியிருப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகே, நானே ஆன்சர் பண்ணிட்டேன். ஔவையார். ஓகேங்களா? ஸோ மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி மூதுரையில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த பாடல் நமக்கு என்னென்னு ஸ்டார்ட் ஆகும்? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். ஏன்னா மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு. ஓகேங்களா? தன் தேசம் அல்லாமல் சிறப்பு கிடையாது அவருக்கு. ஆனால் கற்றவங்களுக்கோ, கல்வி கற்றவருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது கிடைக்கும் அப்படின்றது ஔவையார் அழகாக சொல்லியிருப்பாங்க, மூதுரையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மூதுரை எத்தனை பாடல்கள் கொண்டது? ஔவையார் வந்து மூதுரையில் எத்தனை பாடல்கள் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா ஆஃபீஸர்? அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே. அதே மாதிரி பழமொழி 400 ஒரு பாடல் இருக்குது. ஓகேங்களா? என்ன பாடல் இருக்குது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம் ஆகையால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்ற ஒரு பழமொழியோடு முடிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டுமே ஏன் வந்து மூதுரை பக்கத்துலேயே பழமொழி நான் கொடுத்துருக்காங்கனாக்கா இது ரெண்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னாக்கா பழமொழி 400, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்கனாக்கா மூதுரை ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து முன்று நிறைஞர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா?
கற்றவனுக்கு சோறு வேண்டாம், கட்டுச்சோறு வேண்டான்னு சொன்னானாக்கா முன்று அறையினர் சொல்லியிருப்பார். கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னானாக்கா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். ஸோ திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தனா வீரமாமுனிவர். ஜி போப் வந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். எப்போ மொழிபெயர்த்தார்? 1886 மொழிபெயர்த்திருப்பார். பெரியாரை பேணி தமரா குழல். இதில் தமர் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா துணை. தமர்னா என்ன மீனிங்? துணை. கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரிய பேர் அப்படின்னாக்கா வள்ளுவர் எதை சொல்கிறார்? பெரியாரை துணைக்கோளல். ஓகேங்களா? பெரியாரை துணைக்கோளல் அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த பேர்களிலே வந்து பெரிய பேர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? எது முதல் பொது நூலகம்? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஓகேங்களா? அதிகமான தமிழ் நூல்கள் இடம்பெற்ற நூல் அப்படின்னாக்கா கன்னிமர நூலகம். மிக பழமையான நூலகம் அப்படின்னாக்கா அது சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னாக்கா அது கொல்கத்தா. ஓகேங்களா? ஸோ கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம் சொல்லலாம். அப்போ முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம் நடுவு நூலகம். மிக பெருசு, இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னாக்கா அது கொல்கத்தாவில் தேசிய நூலகம் சொல்கிறாங்க. கன்னிமர நூலகம்ன்றது தமிழ் நூல்கள் அதிகம் இடம்பெற்ற நூலாகும். மிக பழமையான நூலகம் அப்படின்னாக்கா அது சரஸ்வதி மகால் நூலகம் ஆகும். ஓகேங்களா? வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடமானது புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? ராமலிங்க அடிகள். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஸோ ஆவாரம் பூ எதுக்கு பயன்படும் அப்படின்னாக்கா சர்க்கரை நோய்க்கு பயன்படும். வாழைப்பூ என்பது வயிற்று புண்ணுக்கு பயன்படும். வல்லாரை நினைவாற்றலுக்கு பயன்படும். முடக்கத்தான் இலை என்பது மூட்டு வலிக்கு பயன்படும். ஸோ இந்த வல்லாரை, முடக்கத்தான் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஸோ இது தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆன்சர் 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி. பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார்? ஸோ தீக்குச்சி அப்படின்னாலே யாருடையது? அப்துல் ரஹ்மான். முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது? அரேபியர் வணிகம் செய்த இடம். ஸோ அரேபியர் வணிகம் செய்த இடத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க? பந்தர் என்று குறிப்பிட்டுள்ளனர். பொறுத்துக. தோவாலை. தோவாலை அப்படின்றது பூச்சந்தை. அய்யலூர் ஆட்டுச்சந்தை. ஈரோடு ஜவுளிச்சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸி தான். 2, 1, 4, 3. மூவலூர் ராமாமிர்த அம்மையார் வாழ்ந்த காலம் எது? அவங்க வந்து எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னாக்கா 1883 பிறந்திருப்பாங்க. 1962 இயற்கை எதிர்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு நியூ புக் 9th தமிழ் நியூ புக்கில் இருக்கும். ஓகேங்களா? 9th தமிழ் நியூ புக்கில் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களை பற்றி வந்து ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் மூவலூர் ராமாமிர்தம் பற்றின இயர் வந்து கேட்டிருக்காங்க. 1883 பிறந்து 1962 இயற்கை எதிர்க்காங்க. ஸோ இயருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளினால் ஏற்படுகின்ற குழப்பங்களை களைந்தவர் யார் அப்படின்னாக்கா வீரமாமுனிவர். ரொம்ப முக்கியமானது. வீரமாமுனிவர் நமக்கு சிலபஸில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறும் நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்குகின்ற திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? காயிதே மில்லத். பொறுத்துக. வீரமாமுனிவர். ஸோ இந்த பக்கம் வந்து ஆத்தர் கொடுத்துட்டு அவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வீரமாமுனிவர் வந்து எந்த நாடு? இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது ஜி போப் வந்து இங்கிலாந்து. கால்டுவேல் அயர்லாந்து. சீகன் பால்கு ஜெர்மன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார்.
ஸோ ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகபுகு வஞ்சி, என்சுவை என்பது அப்படின்ற மாதிரி நூல்கள்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் இயற்றியிருப்பார். இவர் இயற்றிய இதழ்கள் என்னென்ன? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். ஓகேங்களா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் அப்படின்ற இதழையும், ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி போன்ற நூல்களையும் இயற்றியிருப்பார். பாவலரேறு என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா? முதலாக 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம். ஸோ வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். அது அங்கே வந்து உவேசா வந்து லெசனில் சொல்லியிருப்பாங்க. மேற்கண்ட வரிகளில் வித்யாபியாசம் என்பது என்ன? ஸோ இது வந்து ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வித்யாபியாசம் அப்படின்னாக்கா கல்வி பயிற்சி. அப்போது வித்யாரம்பம் அப்படின்னாக்கா கல்வி தொடக்கம். ஓகேங்களா? ஸோ வித்யானா கல்வி, ஆரம்பம்னா தொடக்கம். ஓகேங்களா? வித்யானா கல்வி, பியாசம்னா பயிற்சி. ஓகேங்களா? அடுத்து எழுத்து பயிற்சி அப்படின்னாக்கா அக்ஷராபியாசம். எழுத்து பயிற்சினா என்னது? அக்ஷராபியாசம் அப்படின்றது எழுத்து பயிற்சி. ஓகேங்களா? ஸோ அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி தெரிஞ்சுக்கோங்க. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, அக்ஷராபியாசம் பியாசம்னாலே பயிற்சி, அக்ஷரா அப்படின்னாக்கா எழுத்து. ஓகேங்களா? கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரியானது புதுவையான, அதாவது வந்து ஒரு புது வகையான ஆராய்ச்சி நூல் ஆகும். இது சரியானது. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது அப்படின்றது இதன் மூலம் நிலைநாட்டியிருக்கார். அதாவது காணல் வரி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நூலை வந்து இவர் வந்து ஏற்றியிருக்காரு. அதை வச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா சிலப்பதி காப்பியமானது காணல் வரி அப்படின்ற பகுதியை தான் வந்து மையமாக இயக்கி செல்வது அப்படின்ற கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டியிருக்காரு. ஸோ இரண்டுமே நமக்கு சரியானது. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நமக்கு டாபிக், அதாவது சிலபஸ் டாப்பிக்கில் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? பரிதிமாற் கலைஞர். சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. வட்டார மொழி. ஸோ வட்டார மொழி இருக்குது அப்படின்றது ஒரு வட்டார மொழி. கிளை மொழி அப்படின்னாக்கா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இது எல்லாமே நமக்கு என்னவாயிடும்? கிளை மொழிகள். கிளை மொழிகள்னால் ஒரு மொழியிலேருந்து பிரிஞ்சு போன மொழிகள், அதோடைய கிளை மொழிகள் சொல்லலாம். எழுத்து மொழி. நாளேடுகள்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்? நம்ம எழுதி தான் வச்சுருப்போம். ஸோ எழுத்து மொழி தான் இருக்கும். பேச்சு மொழியில் தான் நமக்கு என்ன இருக்கும்? உணர்ச்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேச்சு மொழியில் தான் நமக்கு என்ன இருக்கும்? உணர்ச்சி அப்படின்றது இருக்கும். அப்போ 4, 1, 4, 3, 1, 2 எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் டி. இது நமக்கு சிலபஸில் இருக்குது ஆஃபீஸர். பேச்சு மொழி, எழுத்து மொழி அப்படின்ற டாபிக் கீழே இது கவர் ஆகும். ஸோ இது நம்ம சிலபஸ் டாப்பிக்கில் கவர் ஆகுது, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களையும் கலைந்தவர். அதாவது ஒரே கொஸ்டினே நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் 2 டைம் கேட்டிருக்காங்க. யார்? வீரமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எது அப்படின்னாக்கா அது சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவண்ணன். மங்கையர்கரசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எது அப்படின்னாக்கா குளத்தங்கரை அரச மரம். பெருங்காப்பியம், சிறு காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னாக்கா தண்டி அலங்காரம். சரியான விடை தெரிவு செய்க. கூத்து பற்றி நா. முத்துசாமி பற்றி சரியான செய்தி கேட்குறாங்க. ஸோ தாமரை விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தார் அப்படின்னாக்கா கிடையாது. ஓகேங்களா? கூத்து. ஓகேங்களா? கூத்து அப்படின்றது தான் வந்து இவர் வந்து பெயர் பெற்றவர். ஸோ புலியாட்டம் என்பது தவறு. அடுத்து கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் கலைஞர் நா. முத்துசாமி நாடகக்கலை மீட்டெடுப்பு தமது குறிக்கோளாக இருந்தார். கரெக்டு தான். தெருக்கூத்தை தமிழின் கலையின் முக்கிய அடையாளமாக்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 2, 3 சரி, 1 மட்டும் நமக்கு தவறானது. இந்திரா காந்தி அவர்கள் படித்த விஸ்வபாரதி கல்லூரியானது எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னாக்கா மேற்கு வங்காளம். இது ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யார்?
கந்தர்வன். தமிழக அரசின் பரிசினை பெற்ற முடியரசின் காவியம் எது? பூங்கொடி. பூங்கொடி அப்படின்றது முடியரசனுடைய காவியம். இது வந்து தமிழக அரசின் பரிசை பெற்றது. ஓகேங்களா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். எது உம்மை தொகை? ஸோ உம்மை தொகை அப்படின்னாக்கா என்ற எழுத்தானது மறைந்து வரும். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், இது கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வேற்றுமை தொகை. ஸோ தேரும் பாகனும் அப்படின்றது இது வந்து உம்மானது வெளிப்படையாக வந்துச்சுனாக்கா அது வந்து எண்ணுமை. ஓகேங்களா? என்னது? இது வந்து இலக்கண குறிப்பு எண்ணுமை. அப்போ மலர்கைனா என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு உவமை தொகை. ஏன் அப்படின்னாக்கா மலர் போன்ற கை, அந்த போல என்ற ஓம உருவானது மறைந்து வந்துள்ளது. ஸோ இது வந்து உவமை தொகையாகும். அப்போ உம்மை தொகைனா அண்ணன் தம்பி. மதுரை சென்றான், இது வந்து ஒரு வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை உருவான கூ என்பது மறைந்து வந்துள்ளது. தேரும் பாகனும் வெளிப்படையாக வந்துச்சுனாக்கா அதாவது அப்படின்றது வெளிப்படையாக வரணும். ஓகேங்களா? வெளிப்படையாக வந்தாக்கா அது வந்து எண்ணுமை. மலர் போன்ற கை, போல என்ற ஒரு மறைந்து வந்தால் அது உமை தொகை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செல்வி செய்தாள், இதோடைய பிறவினை வாக்கியம் என்ன? வித்தாள். செல்வி செய்வித்தாள் என்பது தான் பிறவினை வாக்கியமாகும். பெயருக்கேற்ற வினை மரபை தேர்ந்தெடு. செய்யுள் எழுதினான்னு சொல்லாமா, செய்தான் சொல்லாமா, புனைந்தான் சொல்லாமா, இயற்றினான் சொல்லாமா? இயற்றினான். ஓகேங்களா? செய்யுள் இயற்றினான் அப்படின்றது தான் பொருந்தும். சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிகப்புன்னு வருமா? வராது. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். சரி, இது சரியாக உள்ளது. சிகப்பு ஷர்ட் வராது, சிகப்பு அப்படின்னு வராது. ஓகேங்களா? சரியில் நமக்கு எது பொருத்தமாக உள்ளது? ஆப்ஷன் பி தான். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னாக்கா நேரு. ஸோ அம்பேத்கர் பற்றிலாம் நமக்கு வந்து ஜிஎஸ் டாப்பிக்கில் இருக்குது. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் அப்படி சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவருடைய உறவு கலவாமை வேண்டும். இன்சொல், இதற்கான எதிர்ச்சொல் என்ன? வன்சொல். இன்சொல்னா இனிமையான சொல். அப்போ அதற்கு ஆப்போசிட்டு வன்மையான சொல். நண்பாற்றாகி, அதாவது நண்பாற்றாராகி நயமில்ல செய்வார்க்கும். இதில் நயமில்ல அப்படின்னாக்கா வந்து அதுக்கான பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ நயம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு மீனிங் என்ன அப்படின்னாக்கா நன்மையே இல்லாத. ஓகேங்களா? நயம் இல்லை அப்படின்னாக்கா நன்மை, நயம், நயம்னா நன்மை, இல்லை அப்படின்னாக்கா இல்லாத. ஓகேங்களா? ஸோ நன்மை இல்லாத அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அப்போ அதோடைய ஆப்போசிட் என்ன? நன்மை இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அம்மானை பற்றிய தவறான ஒன்றை தெரிவு செய்க. ஸோ அம்மானை என்பது ஒரு வகை காய் விளையாட்டு. அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. அம்மானை விளையாட்டை 3 பேர் இணைந்து விளையாடுவர். அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எது தவறாக உள்ளது அப்படின்னு கேட்குற இடத்துல இந்த மாதிரி நம்பர் வச்சு எதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நமக்கு அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல, கொஸ்டினே தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து யோசித்து போட்டுருங்க. எந்த இடத்துல நம்பர் வந்து இருக்கோ அதுதான் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நம்பர் மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழ் வருவனவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ செம்மை, பசுமை, கருமை, எளிமை. இதில் எளிமைன்றது பொருந்தாது. ஏன் பொருந்தாது? ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு நிறத்தை வச்சுன்னு ஒரு பண்பு பெயராக வருது. ஓகேங்களா? ஸோ செம்மை, செம்மையான நிறம். பசுமை, பசுமையான ஒரு நிறம் அப்படின்ற மாதிரி பச்சை நிறத்தை குறிக்கின்றது. கருமையான நிறம் அப்படின்ற ஒரு கருப்பு நிறத்தை குறிக்கின்றது. கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பண்பை குறிக்கின்றது. அதாவது இதுவும் எளிமையும் வந்து ஒரு குணத்தை குறிக்கின்ற ஒரு பண்பு தான். இது எல்லாமே நமக்கு நிறத்தை குறிக்கின்ற பண்புகள். ஓகேங்களா? அதாவது இந்த செம்மை, கருமை, இந்த செம்மை, கருமை, அடுத்தது பசுமை, இது எல்லாமே நமக்கு ஒரு நிறத்தை குறிக்கின்ற ஒரு பண்பு பெயர்கள் சொல்லலாம். எளிமை அப்படின்றது ஒரு குணத்தை குறிக்கின்ற ஒரு பண்பு பெயர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இதில் எது பொருந்தாதுனாக்கா ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் என்ன அப்படின்னாக்கா கருத்துரு. ப்ரொப்போசல்னா கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், இதுக்கான தமிழ் மொழி பெயர் என்ன? புதை சாக்கடை. இது நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. புதை சாக்கடை. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. ஸோ கரி,
கறி. இந்த கறினா என்ன வரும்? யானை. அந்த கறினா காய்கறி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. பொருந்தாத இணை கண்டறிக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கோலம் அழகு, ஓகே. குழவி குழந்தை கரெக்டு. கூரை புடவை கரெக்டு. ஸோ கூலம் தானியம் அப்படின்றது நமக்கு இந்தலாம் வந்திருக்கணும், ஓகேங்களா? இதில் இதுதான் பொருந்தவில்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. தே என்பதற்கான பொருள் என்ன? தே அப்படின்னாக்கா கடவுள், ஓகேங்களா? தே அப்படின்னாக்கா கடவுள். பூமி என்னும் பொருள் தருகின்ற ஓரெழுத்து ஒரு மொழி இது கூ. ஸோ கூ அப்படின்னாக்கா பூமி. வை அப்படின்னாக்கா புல், ஓகேங்களா? அடுத்தது மூ அப்படின்னாக்கா மூப்பு அப்படின்னு சொல்லலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். இது எப்படி கரெக்டாக சொல்லலாம்? கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம் போன்றவர்கள். முறையான சொற்றொடரை கண்டறிக. எது சரியாக உள்ளது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் தான் இரா இளங்குமரனார். இதுதான் நமக்கு முறையான ஒரு சொற்றொடராக உள்ளது. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. தனிநாயகம். ஓகே ஆஃபீஸர், 100வது கொஸ்டின் அகர வரிசை கேட்குறாங்க. ஸோ இது எது பொறுத்துக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ ஊ 2 இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஊக்கு அப்புறம் தான் ஏ வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம விட்டுடலாம். அடுத்தது ஊக்கு அப்புறம் ஏ, அதுக்கப்புறம் மா, ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் சரியாக உள்ளது, ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நாம் வெற்றிகரமாக நம்ம இந்த 15வது டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்து நான் போகிற டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, டெஸ்ட்டை அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுடைய தரம் என்ன, நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க, இன்னும் நீங்கள் எந்தளவுக்கு படிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலும் நம்ம பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதலுக்காவது நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஆஃபீஸர்.